கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். குரு மகாராஜிகி. ஸ்ரீபதியான பகவான் நம்முடைய மாதுரி சகி சமேத பிரேமிக்க வரத டாக்கூர்ஜியுடைய கிருபையினாலையும் நம் அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய அபார கருணையினாலையும் முதல் ஸ்கந்தத்துடைய இறுதி அத்தியாயம் அதை பார்த்துன்னு வரோம். பரீட்சித்துடைய கதையை உக்ரஸ்ரவஸ் அழகாக எடுத்து சொல்கிறார். ஆனால் அந்த கதையை எங்கே நிறுத்துறார் அப்படின்னா, பரீட்சித்து இப்படி கலியை அடக்கினான் அப்படின்னு நிறுத்திவிட்டார். அவர் நிறுத்தின உடனே அவர் சொல்கிறார், பரீட்சித் இப்படி கலியை அப்படி நிறுத்திட்டான், நிகிரகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டும், ஆகவே காதுகளால் கேட்கத்தக்கது எது அப்படின்னா கண்ணனின் கதைகளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ அவருக்கு என்னன்னா, இவங்க என்ன கேட்க இப்போ இன்ட்ரெஸ்டில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு தான் அவர் கேட்கணும், கதை சொல்லணும். இப்படி சொன்ன உடனே அந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக போச்சு. இவ்வளோ அழகாக கதையை சொல்கிறாரு உக்ரஸ்ரவஸே, நீர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு நீடூழி ஆரோக்கியத்தோட வாழணும்னு முதல்ல அனுகிரகம் செய்கிறார்கள். ஏன்னா பெரியவர்கள் எல்லாரும் செஞ்சுட்டு சொல்கிறார்கள், இப்படி நீர் இப்படி கதை சொல்லி சொல்லி என்ன ஒரு உபகாரம் செய்கிறீர்கள் எங்களுக்கெல்லாம். இப்படி காது நிறைய கதையை சொல்கிறீர்கள். நாங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எங்களுக்குன்னு விதித்த சில கர்மாக்கள் இருக்குது, அக்னி வேள்விகளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இந்த வேள்விகள்னால பலன்கிறது கண்ணுக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் கதை சொல்கிறீங்களே, கண்ணுக்கு நேரம் தெரியறதே கதை கேட்கறதுடைய பலன் இப்போ தெரியறதே. நான் ஏதோ ஒரு உலகத்தில் போய் தான் அனுபவிக்கணும்னு இல்லையே, கிருஷ்ணன் கதையை கேட்கும் போதே சாந்தியாக இருக்கே, கிருஷ்ணன் கதையை கேட்கும் போதே ஆனந்தமாக இருக்கே. இப்படி பிரத்யக்ஷ பலன் இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரயோஜனம். சிலதுக்கெல்லாம் பண்ணா பிரயோஜனம், அப்புறம் பிரயோஜனம். கிருஷ்ண கதையே பிரயோஜனம். அதனால இந்த கிருஷ்ண கதையினால என்ன பிரயோஜனம்னு கேட்கக்கூடாது, கிருஷ்ண கதையே பிரயோஜனம். இதுக்கு வடமொழியில் என்ன பேருன்னா ஸ்வயம் பிரயோஜனம். ஸ்வயம்னா தெரியும் இல்லையா, அதே பிரயோஜனம்னா அதே பலன். அதை சொல்லிட்டு சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டு ஒரு விஷயம் சொல்கிறார்கள், தொலையாம லவேனாபி நா ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. ஆச்சரியமான ஒரு வார்த்தை. எங்களுக்கு ஒரு அரை வினாடி சத்சங்கம் கிடைச்சதுன்னா அதை நாங்கள் சொர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கு கூட நாங்கள் அதை சமமாக கருத மாட்டோம். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்த ஒத்தனுக்கு வேற என்ன வேண்டி இருக்கு, சத்சங்கத்தை தவிர வேற என்ன ஆசைப்பட வேண்டி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றவுடைய கதையை அழகாக அனுபவித்து அவரோட ஏற்றத்தை எடுத்து சொல்லி, எங்களுக்கு இந்த மாதிரி கதை யாருக்கு போகணும்னு தோணும், அதனால ஏதோ கதையை முடிச்சா மாதிரி முடிச்சீர்களே, எங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய கதை கேட்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. பரீட்சித் ஒரு கதையை கேட்டானே, அந்த பாகவத கதை, அது கிருஷ்ண சம்பந்தப்பட்ட கதை தானே. அது கிருஷ்ண சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கிறதுனால பரீட்சித் கேட்ட பாகவத கதையை சொல்லும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உடனே இவர் அழறார், கதை சொல்கிற அந்த உக்ரஸ்ரவஸ் அழறார். அழுது சொல்கிற, நான் வேதம் படித்தவன் கிடையாது, வேதம் படிக்கிறதுங்கிறது வசதி தான், அப்படி இருந்தும் எனக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து நான் சொல்ல கதையை நீங்கள் அழகாக தலையாட்டி கேட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறீர்களே, என் குடும்பம் தூய்மையாகிவிட்டது, பாவனமாகிவிட்டது, என் குலமே அதோடைய பிரயோஜனத்தை அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏற்றத்தை நீங்கள் கொடுத்து தானே நான் உட்காந்து கதையை சொல்கிறேன் அப்படின்னு அவர்களை போற்றிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த ஹரிகுணம்னு சொல்கிறேனே, நீங்கள் சொன்னது கரெக்டு, அதுக்கு ஒரு அளவே கிடையாது, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஹரிகுணத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த ஒரு பாக்கியம் எனக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா, பகவான் கிருஷ்ணன் அப்படி லீலைகளை பண்ணிட்டு போயிருக்கான். பகவான்ற ஒரு வார்த்தை கண்ணனை தவிர வேற யாருக்கு போய் பொருந்தும் அப்படின்னு கண்ணனை ஸ்மரித்து கொண்டு ரொம்ப அழகா அவர் இந்த பரீட்சித் சாப கதையை சொல்றார். ஒரு முறை பரீட்சித் ராஜா அப்படி வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போகும்போது சமீக மகர்ஷியுடைய அந்த ஒரு புத்திரனான ஸ்ருங்கியுடைய சாபம், அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்றார். எடுத்து சொன்ன அப்புறம் இந்த ராஜா என்ன பண்ணுறான், தன்னுடைய குழந்தையா இருக்கக்கூடிய ஜனமேஜயனுக்கு பட்டம் கட்டிட்டு அவன் நடந்து போகிறான். அவனுக்கு ரதத்துடைய அந்த டிரைவர் ரெடியாக நிற்கிறார். அவர் சொல்லிட்டார், நான் இனிமேல் ராஜா இல்லை, இனிமேல் எனக்கு ரதமோ அதுக்கான மரியாதையோ வேண்டாம். நேற்று வரைக்கும் போகத்தை அனுபவித்த ராஜா, நம்ம பாரத தேசத்தில் அப்படி தான், நேற்று வரைக்கும் போகத்தை அனுபவிப்பார்கள். நேற்று வரைக்கும் 4 பேர் விசிறலைன்னா தூங்க மாட்டார்கள், பஞ்சு மெத்தல தான் படுப்பார்கள்.
ஒரு நாள் விட்டேன்னு கிளம்பினார்கள்னா அத்தனையும் ஒரு செகண்ட்ல உதறி தள்ளிட்டு போயிடுவார்கள். காட்டுல ஏதோ கிழங்கோ இல்லைன்னா சரகுகளோ இல்லைன்னா காஞ்ச இலைகளோ சாப்பிட்டு தான் ஜீவிப்பார்கள். இப்படி இருந்தாலும் இப்படி இருக்க முடியும் அவர்களால, விட்டு போனாலும் அப்படி இருக்க முடியுமா? பரீட்சித் அப்படி கிளம்பி போயிட்டான். அப்படி போகும் பொழுது கங்கை கரைக்கு தான் போனான். ஏன்னா யார் ஹிந்துவா பிறந்திருக்கார்களோ அவர்களுக்கு கங்கை மேல, கங்கா மாதா மேல எப்பவுமே அப்படி ஒரு பக்தி இருக்க தானே செய்யும். நம்ம தமிழ்நாட்டில் கூட காவேரி மாதாக்கு எவ்வளோ கோழின்னு தெரியாத, ஆனால் கங்கை அம்மன் கோவில் எவ்வளோ இருக்கு இங்கே. ஏன் கங்கை அம்மன் கோவில்? நம்ம பிரேமிக பவனம் இருக்கு இல்லையா, குருநாதர் இருக்கிற இடத்து பக்கத்து தெருவிலேயே ஒரு கங்கை அம்மன் உட்காந்துருக்கு இல்லையா. ஏன் கங்கை அம்மன் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா, பகவான் நம்ம விஷ்ணு நம்ம கிருஷ்ணனுடைய அந்த ஒரு பாதத்துடைய தீர்த்தம், பகவானுடைய பாதத்தில் தானே துளசியை போடுவோம். அந்த துளசியோட சேர்ந்த தீர்த்தத்தோட பகவானுடைய பாத தீர்த்தமா எவ்வளோ பவித்திரம் விஷ்ணு பக்தர்களுக்கு. சிவபக்தர்களுக்கு எடுத்து பார்த்தா நம்ம சிவபெருமானுடைய ஒரு பத்தினியாகவே நம்ம அவளை பார்க்குறோம். அவருடைய ஜடையில தரிக்கக்கூடிய தேவி, இவருடைய பாதத்தில் தரிக்கக்கூடிய தேவி. அதனால கங்கா தேவியை பிடிக்காதுன்னு சொல்றவா எப்படி இருக்க முடியும்? அதுவும் மரிக்கிற தருவாயில கங்கையுடைய மடியில தான் தாம் பிராணன் போகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவார்கள். அப்படி பரீட்சித் மகாராஜாவும் நேர போனான். இப்போ அந்த இடத்துக்கு சுகதால் அப்படின்னு பேரு, சுகதல் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த இடத்துல கங்கை கரையில உட்கார்ந்தான். இப்போ ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். மஹீபதிஸ்த்வத தத்கர்ம கர்ஹ்யம் விசிந்தயன் ஆத்ம கிருதம் சுதுர்மனாக. பாகவதம் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை காட்டுறது. அவன் பண்ணது தப்பு தானே. அவன் என்ன தப்பு பண்ணான்னா, சாதுக்களை ரட்சிக்க வேண்டிய ராஜாவான நான் சாதுக்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுற மாதிரி ஒரு அவகாரியம், தவறான காரியம் செஞ்சிட்டேனே அப்படின்னு மனசு பச்சாதாபப்படுறது. இங்க பாகவதத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் காட்டுறது என்னன்னா, நம்ம பண்ண காரியத்துக்கு நம்ம பொறுப்பேற்கணும் இல்லையா. நம்ம தப்பு பண்ணா ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்கணும். ஆனா எங்க அது கொண்டு போய் விடக்கூடாதுன்னா, ஸ்வயபச்சாதாபத்தில் போய் விடக்கூடாது. செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவார்கள். அதாவது ஸ்வயபச்சாதாபம்னா அப்படிதான், என்ன பண்றது, எனக்கு புத்தியே சரியில்லை சார் அப்படின்னு பேசுறது வேற, நான் பண்ணது தப்பு அப்படின்னு அதுக்காக வருத்தப்படுறது வேற. இங்க ரொம்ப அழகான வார்த்தை தத் கர்ம கர்ஹ்யம். ஸ்வயபச்சாதாபத்துக்கும் நம்ம பண்ண ஒரு தவறான காரியத்துக்கு பச்சாதாபப்படுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தின்ற பேரில் நம்ம ரொம்ப நெகட்டிவாக போய் எதிர்மறையான எங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து நம்மளை கீழே வீழ்த்திக்க கூடாது, நம்மளுடைய மன வலிமையை விடக்கூடாது. நம்ம குருநாதரே நிறையா பிரார்த்தனை கீதத்தில் பாடும் பொழுது, பாவங்களை மன்னி தருள்வாய் பாடுறாரு. ஒன்றும் என் பாவங்களெல்லாம் நீ மன்னிச்சுடு என் தந்தையே அப்படின்னு பாடுறார். நான் அறியாமல் பல பிழைகள் செய்து விட்டேன், அதை நீ அறியாய் என்று செய்து விட்டேன். இப்போ விஷயம் என்னன்னா, என்னை பற்றியான ஒரு நிர்ணயத்துக்கு நான் என்னை இறக்கிக்கிறதுங்கிறது சுயபச்சாதாகும். நான் ராசியே இல்லாதவன், நான் ரொம்ப பெரிய பாப்பி அப்படின்னு நினைக்கிறது பக்தி ஆகாது, அது பக்திக்கு புறம்பானது. ஆனால் இங்கே நான் செய்த காரியம் தவறான காரியம் அப்படின்னு என்ன நான் இறக்கிக்கல, நான் புத்தி கெட்டு செஞ்ச காரியம் தவறுன்னு சொல்றேனே தவிர, நான் ராசி இல்லாதவன், நான் பாப்பி, நான் அழுக்கானவன்லாம் விஷயம் இங்கே கிடையவே கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் நமக்கு நாமே சொல்ல ஆரம்பிச்சோம்னா பக்திக்கு லாய்க்கு இல்லாமல் போயிடுவோம், நாமும் கூட சொல்லாமல் போயிடுவோம். நம்மளை நாமளே ஒரு புதரில் உட்கார வச்சு முழுகிக்கிற மாதிரி. ஆனால் இங்கே அவர் சொல்றார் தத் கர்ம கர்ஹ்யம்னு ரொம்ப அழகா பாகவதம் அதை பிரித்து காட்டுறது பாருங்கள். இந்த பரீட்சித் மகாராஜா என்ன சொல்றா, நான் செய்த செயல் தவறு, அதுக்கு நான் முழுக்க பொறுப்பேற்கிறேன், அந்த ஒரு செஞ்ச தவறுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் சொல்றான், இந்த தண்டனையை சீக்கிரம் கொடுத்துரு எனக்கு அப்படின்னு யாரு, பகவானியே பிரார்த்தனை பண்றான். அதனால செஞ்ச தவறுக்கு பச்சாதாபப்படுறதுங்கிறது பக்தி. நம்மளை நாமளே இறக்கிண்டு நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு நம்ம இறக்கிக்கிறது பக்தி கிடையாது. அது ஒரு மன இறுக்கம், அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால அவன் நினைச்சான், இப்படி நான் இருக்க வேண்டிய ஒரு ராஜா, ரட்சிக்க வேண்டிய ஒரு ராஜா, தவறான ஒரு செயலை செஞ்சிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு அவன் என்ன சொல்றான், இந்த ஒரு தண்டனையிலேருந்து என்னை கொஞ்சம் காப்பாத்துன்னு சொல்லலை, இந்த தண்டனை எனக்கு உடனே வரட்டும், இந்த தண்டனை வரட்டும் எனக்கு, அந்த தண்டனைக்கான ஒரு பிராயச்சித்தத்தை ஒன்று நீ கொடு, இல்லைன்னா நானே தேடிக்கிறேன்றான். இப்போ இப்படி அவன் நினைக்கும் பொழுது அந்த சிஷ்யன் சொல்லிட்டான் இல்லையா,
ஒரு பாம்பு வந்து உங்களை 7வது நாள் கடிக்க போகிறது, தக்ஷகன்னு பேர். அந்த பாம்பு சந்தோஷப்பட்டான். அவன் நினச்சான், இந்த தக்ஷகன் பாம்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது பகவான் எனக்கு கொடுத்த ஒரு தண்டனை, அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை நான் சாபமாக எடுக்கலை, அனுகிரகமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நான் தவறு செய்யும்போது ஒரு குட்டு விழுந்தா தான் நான் திருந்துவேன். அந்த குட்டு விழலைன்னா திருப்பி இந்த தவறை பண்ணலாமோன்னு என் மனசில் ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா. கிருஷ்ணன் பெரிய கிருபை பண்ணான், அவன் அன்புனால தான் என்னை குற்றான்றான். அவன் இந்த ஒரு தக்ஷகன் வந்து என்னை 8வது நாள் 7வது நாள் கடிக்கட்டும்னு பகவான் பண்ணது எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம். அப்படி பண்ணதுனால என்னன்னா, இனிமே எனக்கு தைரியம் வராது இல்லையா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு. கிருஷ்ணா, நீ பண்ணது அனுகிரகம் தான், நீ பண்ணது எனக்கு ஒரு பெரிய கருணை தான் அப்படின்றான். 2வதா என்ன சொல்கிறான், நான் ஒரு சாது, அந்த ஒரு மகானே நான் கிருஷ்ணனை தவிர வேறையா நினைக்கல. அந்த கிருஷ்ணனுக்கு நான் பண்ண ஒரு அவமரியாதையை இந்த கிருஷ்ணனே தான் சாபரூபத்தில் எனக்கு வந்தான்னு சொல்கிறார். ஏன்னா அந்த ஒரு ஷமீகர்ன்ற ஒரு ரிஷியுடைய பையன் தான் எனக்கு சாபம் கொடுத்தான்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் மேலே ஒரு 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 மனசில் கொஞ்சம் வெறுப்போ இல்லைன்னா அவர் மேலே கொஞ்சம் பயமோ வரும் இல்லையா. அவன் அப்படி பார்க்கவே இல்லை. அது 8 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும். இது கண்ணனுடைய வாக்கு தான் அவன் வாக்குலேருந்து எனக்கு வந்தது. கண்ணன் தான் எனக்கு இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கான், ஏன்னா நான் திரும்பி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. தண்டனைகள் பலவிதம். தெய்வம் ஒரு தண்டனையை கொடுக்கும், அதுதான் ஸ்வர்க்கம் நரகம். அந்த நரகம்லாம் இருக்கு இல்லையா. தெய்வம் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு ராஜா ஒரு தண்டனை கொடுத்துட்டாருன்னா அந்த மேலே போய் அந்த ஒரு கஷ்டம்லாம் பட வேண்டாம். இந்த தண்டனை இங்கே அனுபவிச்சதுனால இது ஒரு சின்ன தண்டனை என்ன கேட்க போனேன்னா, அதனால ராஜ தண்டனைன்னு ஒன்று இருக்கு. இப்போ ராஜாவே தப்பு பண்ணானா இவனுக்கு யாரு தண்டனை கொடுப்பான்னா, ஆத்ம தண்டனைன்னு ஒன்று இருக்கு. தனக்குத்தானே ஒரு தண்டனை வெடிச்சுக்கிறது, தனக்குத்தானே ஒரு விரதம் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு தண்டனை மாதிரி தானே. அதனால அந்த ராஜா நினைச்சான், இந்த ஒரு தாகத்தினால தானே என் புத்தி பேதலிச்சது, இந்த ஒரு பசினால தானே இந்த புத்தி பேதலிச்சது. இனிமே அந்த தாகத்துக்கு சாந்தியே கிடையாது. நான் வந்து தண்ணி குடிக்க போறது இல்லை, சாப்பிட போறது இல்லை அப்படின்னா. இது ஏன் அப்படி நினைக்கிறான்னா, இது எனக்கே நான் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. ஏன்னா எனக்கு ஒரு அப்பதான் எனக்கு சாந்தி ஆகும். கோபத்தினால இல்லை, தான் மேல கோபத்தினாலாம் இல்லை. பகவான் அவருடைய ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு சாதுக்கு நான் ஒரு தவறை அழித்து விட்டேன், எனக்கு எப்போ திருப்தி ஆகும்னா அதுக்கு நானே ஒரு தண்டனை பண்ணிக்கணும். அந்த தண்டனை சாஸ்திர உக்தமாக இருக்கணும், சாஸ்திரம் சொன்ன தண்டனையாக இருக்கணும். இஷ்டத்துக்கு நான் போய் என் கையை முட்டிக்கிறேன் காலை முட்டிக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, சாஸ்திரம் ஒன்று விதிக்கிறது. என்ன சொல்கிறதுன்னா, நமக்கு 7 நாளில் மரணம் அப்படின்னா பிராயோபவேஷம்னு ஒரு சிஸ்டமை சொல்கிறது, ஒரு ப்ரொசீஜர். என்னன்னா அந்த ஒரு 7 நாளில் நமக்கு மரணம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 7 நாட்களும் வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு ஆகாரம் இல்லாமல் தீர்த்தம் இல்லாமல் பகவானையே நினைத்து கொண்டு உயிரை விடுவதுன்னு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது. அவன் நினச்சான், நான் கொடுத்துக்கக்கூடிய தண்டனையும் சாத்திரத்தோட ஒத்து இருக்கணும், இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்கல, அதனால நான் இனிமேல் தண்ணியை குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு தப்புக்கு நான் எனக்கே என் மன திருப்திக்காக கொடுக்கக்கூடிய தண்டனைனார் நம்ம குருநாதர். இது வரைக்கும் நான் சொன்னது தர்மம், இப்போ ரசம் வேற தர்மம் வேற. நீங்களாம் புரிஞ்சுட்டீங்க, பெரிய விஷயம் என்ன. நிறைய பேருக்கு அந்த வித்தியாசமும் தெரியாது. தர்மம்னா என்னன்னா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்காக காட்டக்கூடிய ஒரு பாதை. ரசம்னா என்னன்னா அனுபவிச்சுட்டு விட்டுருணுமே தவிர அதை வச்சுட்டு புதுசாலாம் நம்ம மற்றவனை ஃபாலோ பண்ணலாம் சொல்லக்கூடாது. நம்ம குருநாதருக்கு ஒரு ரசம் சொல்கிற, பொதுவாக நம்மலாம் சத்சங்கம் வரத்துக்கு யாரோ ஒரு நபர் காரணமாக இருப்பார் இல்லையா. நான் அவர் சொல்லி தான் நம்ம குருநாதரை பார்க்க வந்தேன், எங்கள் கிராமத்தில் இவர் சொன்னார், அவர் சொன்னதுனால நான் வந்தேன், யாரோ ஒருத்தர் நம்ம சத்சங்கத்துக்கு உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருப்பார். நம்மளே கரெக்டாக பார்த்து அப்படிலாம் போகிறதெல்லாம் ரொம்ப ரேர் இல்லையா. அப்போது ஒருத்தர் சத்சங்கத்துக்கு போகிறார், அந்த ஒரு நபரோட தான் போகிறார். முதல் முறை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். உடனே இந்த அறிமுகப்பட்டவர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் குருநாதருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பக்தி வந்துருது அவருக்கு குருநாதர் மேலே. 10 வருஷம் ஓடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குருநாதரை எப்படி போய் பார்த்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது, யார் நம்ம குருநாதரை பார்க்கறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படிங்கிற ஞாபகம் வரும்பொழுது அவர் மேலே கொஞ்சம் நன்றி இருக்குமோனோ, அவரோடைய இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமேன்னு தோணுமோனோ. அந்த மாதிரி பார்த்தான் இந்த ஒரு பரீட்சித்து. என்ன பார்த்தான் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கதை நான் கேட்கறதுக்கு ஒரு சத்சங்கம் வரத்துக்கு எது காரணமாக இருந்ததுன்னா, தாகம்னு ஒரு நண்பன் காரணமாக இருந்தானா.
அந்த தாகம் மட்டும் இல்லைன்னா இவருக்கு சத்சங்கம் வரப்போறதில்லை, இந்த குரு வரப்போறதில்லை, சாப்பம் வரப்போறதில்லை, ஒன்றும் வரப்போறதில்லை. பசியும் தாகமும் தான் அவன் நினைச்சானா இது ரெண்டும் தான் என்ன என் குருநாதரோட சேர்த்து வச்சது. அதனால சேர்த்து வச்ச இவா 2 பேரோடையே நான் குருநாதரோட 7 நாள் உட்காந்துட்டு அப்புறம் நான் மோட்சத்துக்கு போயிடுறேன். அதனால நான் தண்ணியை குடிக்க மாட்டேன், ஏன்னா தாகம்ன்ற நண்பனை விட்டு கொடுத்ததா ஆயிடும். சாப்பிட மாட்டேன், பசின்ற நண்பனை விட்டு கொடுத்ததா ஆயிடும். எந்த 2 பேர் தானே என்னை குருநாதருடைய சரணத்தில் சேர்த்து வைத்தார்கள், இவர்களோட நன்றியா இருப்பேன், சாப்பிடலை, தண்ணீர் குடிக்கல அப்படின்னு பிராயோபவேசம்னு வந்து உட்கார்ந்த உடனே அவன் நினைச்சான், இந்த தக்ஷகன்னு ஒருத்தர் வந்து என்னை கடிக்க போறாரு, அது ஒரு பெரிய அனுகிரகம். ஏன்னா 7வது நாளுக்கு மேல நான் இருக்க போறது இல்லைன்னா இனிமே இந்த 7 நாள்ல எது என்கிட்ட இருக்கோ அது மேல எனக்கு எந்த பற்றும் இருக்காதோனோ, அந்த பற்றெல்லாம் போயிடுமோனோ, அதுதானே பெரிய அனுகிரகம்ன்ற. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊருக்கு ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்றார்கள், ரைட்டா? டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அவருக்கு அந்த வீட்டில் இங்கே தான் இனிமேல் வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருக்காரு. உடனே ஒரு வீடை வாங்கினார். வீடை வாங்கி பெருசாக அமேசானில் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கார். இது நல்லா ஜம்னு ஒரு சோஃபா வாங்கணும், இங்கே மேலேருந்து தொங்குற மாதிரி லைட் ஒன்று போடணும், நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் வாங்கணும், பெரிய லிஸ்ட்டு போட்டார். ஒன்றும் பை அப்படிங்கிறத அமுக்கலை, அவ்வளோதான். ஆட் டு த கார்ட்டை போட்டு வச்சுருக்கார். உங்களுக்குலாம் நல்லா தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. போட்டு வச்சுருக்கார். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, டேய் இந்த வீட்டில் நீ இருக்க போகிறது இல்லடா, திரும்பி உன் ஊருக்கே திரும்பி போனால் பை பட்டன் அனுப்புவார் அவர். பையை பார்த்து பை பை அப்படின்னு போயிடுவார். அந்த மாதிரி இதுதான் வீடு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த வீட்டில் தான் ஏதோ சாஸ்வதமாக இருக்க போகிறோம்னு நினச்சின்னு அதுக்கு போசாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணணும் பக்தாள்லாம். எனக்கு என்ன பிடிக்கும் உங்ககிட்டன்னா, சத்சங்கம்னு வரும்பொழுது கல்யாணத்துக்கு வர மாதிரி எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, திலக்கம் இட்டுண்டு, கோபி சந்தன் இப்படி தான் வரணும் இல்லையா? சாதாரண ஒரு லௌகீக பார்ட்டியோ இல்லைனா கல்யாணத்துக்கோ எவ்வளோ அழகாக போகிறோம். நம்ம பிரேமிக்க வரதன் நம்ம மாதிரி சக்கியோட கதையை கேட்க வரும்போது கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி தானே வரணும். அப்படி தான் நீங்கள் வரீங்க. அது ரொம்ப அழகான விஷயம். ஆனால் வேதாந்த ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த வீடுங்கிறது இது ஒரு வாடகை வீடு. நம்ம கலிதர் முந்தியார்லேயே அழகாக குருநாதர் சொல்கிறார், இது வாடகை வீடுன்னு தெரிஞ்ச அப்புறமும் இதுக்கு நான் வந்து 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு பெயிண்டிங்கை வந்து இந்த வால் பெயிண்டிங் நல்லா இருக்கும்னு பெயிண்டிங்கை மாட்ட மாட்டேன். இல்லைன்னா இது ஒரு வாடகை வீடுன்னு தெரிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு வெளில நல்ல கர்ட்டன்லாம் போடுவோன்னு தெரிஞ்ச மாட்டேன். ஏதோ ஒரு வேஷ்டி இருக்கா மாற்றா இருக்க போகிறது 2 நாள், இதுக்கு என்ன ஒரு பெரிய போசாக்கு வேண்டி கிடக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்கா மாதிரி. இப்போ பரீட்சித்து பார்த்தா இவ்வளவு நாள் இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கணும், என்னை பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும், இந்த மந்திரிகளை பார்த்துக்கணும், தர்மம் இருந்தான். இப்போ 8வது நாள் நான் இங்கே இருக்க போகிறது இல்லைங்கும் பொழுது எனிவே இது 8வது நாள் தானா எல்லாம் நடக்க போகிறது, இன்னைக்கே நான் அதோட பற்ற விடுறேன்னு விட்டுட்டு வந்தான் இல்லையா? அப்போ அவன் நினச்சி பார்த்தானா, தக்ஷணம் எனக்கு பற்று போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தக்ஷகனுக்கு என்னுடைய நன்றி, அவன் ஒரு பெரிய அனுகிரகம் எனக்கு நினச்சின்னு கிளம்பினான். நேர போயிட்டான். எங்கே போயிட்டான்னா நேர அந்த துளசியுடைய கந்தம் மாறாமல் ஓடக்கூடிய கங்கா மாதாவுடைய கரைக்கு போய் உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே இது பாருங்களேன், இப்படி தான் இருக்கணும் சாதுக்கள்லாம். நம்ம சாதுக்களை ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், சாதுக்களை பார்த்து ஒருத்தன் கண்ணாமினான்னு திட்டுறான்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது மற்ற சாதுக்கள்லாம் சுற்றி போய் உட்காருவாள் அவங்ககிட்ட. டேய் எங்கள் சமூகத்தையே திட்டின வேண்டா நீ, உனக்கு ஒரு கஷ்டம்னு நான் வந்து உட்காருவேனா அப்படி தானே நினைப்பார்கள். ஆனால் இப்போ பாருங்கள், பரீட்சித்து ஏன் கங்கை கரையில் போய் உட்காடுறான்னா ஒரு ரிஷியை அவமானப்படுத்தினதுனால வந்த சாபத்தினால வந்து உட்கார்ந்துருக்கான். அவனை நினைச்சு மற்ற ரிஷிகள்லாம் அவனை சுற்றி வந்து உட்கார்றார்களாம். அப்போ அவன் நினச்சி அழறான், உங்களில் ஒத்தரை நான் அவமானப்பட்டதுனால தான் இந்த நிலையில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுதும் நீங்கள் 25 ரிஷிகள் பேரை சொல்கிறார், ப்ளஸ் ஒன்று நிறையா 32 பேர் இருந்தார்களாம். அங்கே அத்தனை ரிஷிகளும் வந்துட்டார்கள். அப்போது உங்களுடைய மன்னிக்கிற ஒரு தன்மை, உங்களுடைய கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன். உங்கள் சமூகத்தில் ஒருத்தரை பார்த்து நான் அவப்பேர் பண்ணேன், அவமரியாதை பண்ணேன், அதை பொருட்படுத்தாமல் என் நலனுக்காக ராஜா 7 நாள் தான் பாக்கி இருக்காமே, அவர் கூட இருந்து அவருக்கு என்னெல்லாம் ஒரு உபகாரம் பண்ணணும்னு அந்த உட்கார்ந்துட்டு இருக்கையிலே உங்கள் குணங்களுக்கு நமஸ்காரம்ன்ற நம்ம ஒரு ரிஷிபியான்ட்டான். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என ரிஷிகள்லாம் அப்படி தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நல்லா தெரியும் பரீட்சித் ராஜா இப்படி செய்யக்கூடியவன் கிடையாது, ஏதோ ஒரு கால வசத்தினால பகவானுடைய சங்கல்பத்தினால அப்படி பண்ணான், அவனோட இருக்கணும்னு அத்ரி வசிஷ்டர்னு ஆரம்பித்து 25 ரிஷிகள் சுற்றி வந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே பேசாமல் இருக்கார்கள். அவர்களும் ஒன்றும் பேசலை, நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணிட்டு ராஜா சொல்கிறான், எப்படி இருக்க வேண்டியனா உங்களுக்கெல்லாம் உங்களில் ஒருத்தருக்கு அப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இன்னும்
நீங்கள் என் மேலே எனக்கு நல்லது ஏற்படணும்னு வந்து உட்கார்ந்துருக்கீர்களே, உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் என்ன நினைக்கிறேன்னா, பகவான் கண்ணனுடைய ஒரு அனுகிரகம்தான் இந்த ஒரு அந்தணனுடைய குழந்தையுடைய சாபமாக வந்து என்னை அனுகிரகிச்சிட்டு இருக்கு. அதனால இப்போ என்னை பார்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் வேதம் படித்த அந்தணர்களை துவேஷம் செய்யக்கூடிய ராஜா இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் வேதத்தின் பக்தன், வேதம் படித்தவர்களின் பக்தன்னு தெரிஞ்சுக்கோர்கள். நான் கண்ணனுடைய பக்தன்னு தெரிஞ்சுக்கோர்கள். நான் இந்த கங்காதேவியுடைய பக்தன்னு தெரிஞ்சுக்கோர்கள். அப்படி நினைத்து கொண்டு என்ன அனுகிரகத்தோட பாருங்கள் அப்படின்றான். உடனே அவன் கேட்குறான், நான் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன், எனக்கு இனிமேல் 8வது நாள் நான் போக போகிறேன், எனக்கு மோட்சம் வேணும்னு கூட கேட்கலாம். அவன் என்ன கேட்குறான், இனிமே நான் பிறவி எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவியிலையும் எனக்கு இந்த 3 விஷயங்களை வரமாக கொடுங்கள்னு கேட்குறான். முதல் வரம் என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலே எனக்கு மாறாத பக்தி ஜென்மா ஜென்மாவா வரட்டும் முதல். 2வது, சாதுக்கள் கிட்ட எனக்கு அப்படி ஒரு பற்று ஏற்படட்டும் எல்லா ஜென்மத்திலையும். 3வதா கேட்கிறான், எல்லா ஜனங்களிடத்திலும் எனக்கு ஒரு நட்பு உணர்வு இருக்கட்டும். யாருமே வேண்டாதவர்கள்ன்ற எண்ணம் வரக்கூடாது. வாழ்க்கையில வேண்டாதவர்கள் வேண்டியவர்கள்னு விவகாரத்தில் இருப்பார்கள், ஆனா என் மனசுல அந்த விவகாரம் வந்துடக்கூடாது. இவர் வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதவர் அப்படின்னு வேண்டாம். எல்லார்கிட்டையும் எனக்கு நட்புணர்வு இருக்கட்டும். சாதுக்கள் கிட்ட எனக்கு அப்படி ஒரு பற்று இருக்கட்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட எனக்கு பிரேமை இருக்கட்டும் அப்படின்னு 3 கேட்டான். கேட்ட உடனே இப்படி கேட்டார்கள் இந்த ரிஷிகள்லாம் கேட்ட, ஆஹா ஆகா அப்படின்னாரு. என்னமா ஒரு வரம் கேட்குறான் பார் அப்படின்னு கேட்டுட்டு அந்த ராஜாவை பார்த்துட்டு 2 வார்த்தை பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்னா, நீ யாருப்பா, நீ இப்படி கேட்குறதுல என்னப்பா ஒரு பெரிய ஆச்சரியம், நீ பாண்டு வம்சத்தில் வந்தவர்கள், பாண்டவர்களுடைய ஒரு பேரனாக இருக்கக்கூடிய நீ இப்படி தான் கேட்ப, நீ கேட்டது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நீங்களாம் எப்படி வந்திருக்கீர்கள் தெரியுமா, 4 திக்குலேருந்தும் ஓடோடி வந்திருக்கிறீர்கள். சில பேர்லாம் கங்கையை தாண்டி வந்திருக்கார்களாம். எப்படி 4 வேதங்கள் இருக்கிறதோ அப்படி நீங்கள் 4 திக்கிலும் வேத ரூபமாகவே நீங்கள் வந்து இருக்கீர்கள். ஏன்னா வேதம் அப்படிங்கிறதுக்கு எது ரூபம்னா, வேதம் படித்தவர்கள் தான் வேதத்தோட ரூபம் இல்லையா? அப்படி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி எனக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கீர்கள். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தர் எல்லா நேரத்திலையும் செய்ய வேண்டியது என்ன, ஆல் த டைம் நான் பண்ண வேண்டியது என்ன, வாட் இஸ் மை டியூட்டி? இப்போ நான் 7 நாளில் போக போகிறேன்னா மரிக்கும் தருவாயில் நான் செய்ய வேண்டியது என்னங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள். விஷ்ணுவை பற்றி நீங்கள் கீர்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இப்படி கேட்டு முடிச்ச உடனே கேள்வி கேட்டுவிட்டான் இல்லையா? இப்போ பதில் சொன்னால் யார் பதில் சொல்கிறாலோ அவர் குரு. இவ்வளோ நேரம் நம்ம வியாசபுத்திரர்கள் அந்த பக்கமே காணும். காயத்தை விஷ்ணு காத்தான்னு சொல்லும்போது இவர்கள் ஏதோ விஷ்ணுவை பற்றி பேசிட்டு இருக்காலும் வரவே இல்லை. எப்போ தனக்குன்னு ஒரு மோட்சத்துக்கான ஒரு உபாயம், பக்திக்கான உபாயம் ஒன்று கேட்கும் பொழுது அப்போ அவனுக்குன்னு யார் குருவோ அந்த நேரத்தில் வரார். ஏன்னா இப்போதான் அவன் பழுத்திருக்கான் இல்லையா? இப்போதான் அவனுக்கு குருவுடைய அவசியம், குரு சொல்றதை அவன் கேட்பாங்கிறதுனால இவர்கள் எப்பவும் நான் என்ன செய்ய வேண்டும், மரிக்கும் தருவாயில் என்ன செய்ய வேண்டும்னு கேட்ட அந்த கணம் டக்குன்னு ஒருத்தர் எழுந்து பதில் சொல்லலை, பேசாம இருக்கார்கள். எல்லாருக்கும் தெரியும் தான் இந்த ஒரு குழந்தைக்கு தான் குரு இல்லை, அவரவர்களுக்கு சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்கார்கள், இவனுக்கு தான் குரு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சதுனால பேசாம இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம வியாசபுத்திரராக இருக்கக்கூடிய சுகமுனி வந்தார். இந்த சுகமுனி யார் தெரியுமோ? இந்த சுகமுனி யாருன்னா சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி. அவர் சிவபெருமானுடைய அம்சம். அவர் நம்ம ராதாராணியோடைய கிளியோடைய அம்சம். இந்த மாதிரி சில மகான்கள்லாம் 2-3 அம்சத்திலேருந்து இறங்கி வருவார்கள். அப்படி வரவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் பண்ணுவார்கள். அதாவது இப்போ விஷ்ணுவோட அம்சமாக சில பேர் வருவார்கள், சிவபெருமானோட அம்சமாக சில அவதார புருஷர்கள் வருவார்கள், சில பேர் முருகனுடைய அம்சமாக வருவார்கள், சில பேர் என்ன பண்ணுவார்கள், ஒரு 2-3 அம்சம் சேர்ந்து விழும் சில பேர்கிட்ட. அப்படி விழும் பொழுது அவர்கள் பண்ணக்கூடிய காரியம் பலவிதமாக இருக்கும். வேத ரட்சணமும் நடக்கும், கோவிலுடைய ஒரு மேம்பாடும் நடக்கும், நாம பிரச்சாரமும் நடக்கும். அவர் நிறைய பாட்டுகளும் எழுதுவார், பாட்டுகளும் பாடுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரவச்சனம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் யாரான ஏதாவது குறைனா குறையையும் போக்குவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு தெய்வ அம்சம் சில பேர்கிட்ட அத்தனை அப்படி உட்காரும். அந்த மாதிரி இந்த சுகமுனி யாருன்னா தட்சிணாமூர்த்தியோடைய ஒரு அம்சம். அவர் ஞான ஸ்வரூபி. அவர் உட்கார்ந்தார். எல்லாரும் டக்குன்னு கை கூப்பின உடனே
இந்த பரீட்சித் புரிஞ்சுட்டான், ஆஹா ரொம்ப நாளாக ஒருத்தரை பற்றி கேட்டிருக்கோமே, நம்ம தாத்தா கூட ஒரு கதை சொல்லியிருக்காரு. என்ன கதை தெரியுமோ அது? என்னன்னா, ஒரு முறை யுதிஷ்டர், இதெல்லாம் ஒரு புராணம் உப புராணத்தில் இருக்கிற ஒரு கதை. யுதிஷ்டர் என்ன பண்ணார், ஒரு பகவானை பார்த்து சொன்னாராம், எனக்கு நிறையா சாதுக்கள், பாகவதர்கள், வேதம் படித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்லா விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அன்னம் போடணும்னு ஆசைப்படுறேன். லட்சம் பேரை உட்கார வச்சு நான் போஜனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதானே? சரி, நீ என்ன பண்ண, 1,00,000 பேர் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாதே அப்படின்னார். உடனே கிருஷ்ணன் வந்து ஒரு மணியை கொண்டு வான்னார். இந்த கிருஷ்ணனுக்கும் மணிக்கும் கொஞ்சம் ஒரு சம்பந்தம் உண்டு. அவன் வெண்ணை திருடலான குழந்தையா போகும்பொழுது அவன் சொல்லாமையே டங்குன்னு அடிக்கும். அது அவன் போட்டு நாக்கு பிடிப்பான். இந்த மணி ஏன்டா அடித்து தொலைக்கிற, நானே ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன், உலகத்துக்கே அலார மாதிரி அடிக்கிறேன். அந்த மணி சொல்லுமா, எனக்கு பழக்க தோஷம்டா கிருஷ்ணா, உனக்கு ஏதானு பழமோ இல்லைன்னா சக்கரை பொங்கலோ வச்சா அடிச்சு சக்கரை பொங்கல் உன் முன்னாடி வந்தாலே தானு ஆரம்பிச்சிருக்கேன் நாக்கு. அதனால நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நீ வேணா நாக்கு பிடிச்சிக்க, என்னால் முடியாதுன்னு. இந்த மாதிரி மணிக்கும் பகவானுக்கும் கொஞ்சம் ஒரு சம்பந்தம் உண்டு. அந்த பகவான் சொன்னானா, நான் மந்திரிச்சு ஒரு மணியை கட்டி வைக்கிறேன், கரெக்டாக 1,00,000 ஆன அப்புறம் அதை டங்குன்னு அடிக்கும், நீ கவலையப்படாத அப்படின்னாரு. உடனே அந்த ஒரு பெரிய 1000 10,000 எல்லாரும் சாப்பிட்டு இருக்காரு. யுதிஷ்டர் சந்தோஷமா போடுறாரு எல்லாருக்கும் சாப்பாடு. திடீர்னு ஒரு நிமிஷம் டங் அப்படின்னு அடிச்சது. உடனே இன்னும் 1,00,000 ஆலி அதுக்குள்ள டங்குன்னு அடிச்சது. என்ன ஒரு வாட்டி அடிக்கலாம், டங் 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 அடிச்சுட்டே இருந்தான் மணி. ஏதோ பிரச்சனையா மணி இல்லைன்னு பார்த்தா கிருஷ்ணன் சொன்னானா, உனக்கே தெரியாதுடா, நீ 10,000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுற, அதுல ஒரு பெரிய ஜீவன் முக்தர், ஒரு பெரிய அவதார புருஷர் ஒரு வாய் சாப்பாடு போட்டது 1,00,00,000 பேருக்கு நீ சாப்பாடு போட்டதுக்கு சமண்டா, கவலைப்படாத, யார் இப்போ வந்து சாப்பிட்றாரோ யுதிஷ்டிரா, அவர் உன் குலத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்க வந்து சாப்பிட்டது யாருன்னா இந்த சுகமுனியா. இப்போ ஏற்கனவே பகவான் அந்த சுகமுனி அங்கே வந்து ஒரு உருண்டை சாப்பிட வச்சு, இந்த சுகமுனிக்கும் அந்த ஒரு குடும்பத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சு, அந்த ஒரு பேரனாக இருக்கக்கூடிய அந்த பரீட்சித்துடைய கடைசி காலத்தில் எப்போ தேவையோ அப்போ தானே குரு வருவார். நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் குரு வருவார். நமக்கு எப்போ தேவையில்லையோ, சௌக்கியமாக இருக்கிற காலத்தில் கூட அவ்வளவா குருநாதர் நம்மளை பற்றி சிந்தனையில் இருக்க மாட்டார். எப்போ நமக்கு ஒரு பெரிய கஷ்டமோ, நமக்கு எப்போ அவருடைய அனுகிரகத்துடைய அவசியமோ, அப்போ தான் அவருடைய ஒரு சிந்தனையும் நம்ம மேலே விழும் இல்லையா? இப்போ யாருக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்னன்னா, மரணம் தான் பெரிய கஷ்டம். நம்ம இந்த உலகத்தில் இந்த கடன் ப்ராப்ளம், அந்த கடன் ப்ராப்ளம், அதெல்லாம் என்ன கேட்க போனேன்னா சின்ன கஷ்டம் தான். ஏன்னா எவ்வளோ கோடியாக இதெல்லாம் பார்த்தாச்சு. இது முதல் ஜென்மமான நமக்கு எவ்வளோ ஜென்மம், எவ்வளோ கஷ்டம் பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இதெல்லாம் காட்டிலும் பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன்னா தனித்த வழின்னு ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம இந்த உடலை விட்டு நம்மளுடைய ஒரு சரீரம் பிரியும் பொழுது ஒரு இடத்துக்கு பத்திரமா கூட்டின்னு போகணுமே, அதுதான் குருநாதருக்கு நம்பர் 1. அவர் முதல்ல நம்ம ஏதோ அழறோம் சிரிக்கிறோம், கூடிய அவரும் அழறா சிரிக்கிறார், இதெல்லாம் எதுக்குன்னா அவருடைய கருணையினால. ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா, இந்த குழந்தைய கிருஷ்ணனுடைய சரணத்தில் சேர்க்கணுங்கிறது தான் அவருடைய உள்நோக்கம். அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு டார்கெட் இல்லையா? அதனால இந்த பரீட்சித் ராஜா சௌக்கியமா இருக்கும் பொழுது ஹஸ்தினாபுரத்திலே தான் சுத்தின்னு இருக்காராம். இந்த ஒரு இவர் இருக்காரு, இந்த சுகமுனி எங்க சுத்துறாருன்னா ஹஸ்தினாபுரத்தையே சுத்தி வர்றார். ஏன் ஹஸ்தினாபுரத்தையே சுத்தி வர்றாருன்னா கிருஷ்ணனே அங்கதான் சுத்தின்னு இருக்கான். அதனால இந்த ஞானி அங்கேயே சுத்தி வர்றார். வெள்ளை யாருக்குமே தெரியாது. அப்படிதான் அவர் ஆசைப்பட்டார். கிருஷ்ணனுக்கு காமிச்சு கொடுக்கல. அவன் சங்கல்பம் பண்ணா இவருக்கு கரெக்டான டைம்ல இந்த குரு இந்த சிஷ்யனை பார்க்கட்டும், ஒரு கதை சொல்லட்டும், கதையை கேட்டு கரையேற்றும் முடிவு பண்ணிட்டான். கரெக்டா 7 நாள் பாக்கி இருக்கா. உடனே இப்போ பரீட்சித் உட்காந்துட்டு இருக்கானா, தானா அந்த கிருஷ்ண கிருப்பைங்கிறது அந்த ஒரு சுகமுனியை அப்படி தள்ளுறத பாருங்க. இங்கே சுகமுனியும் இங்கே பரீட்சித் உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணும். அதெல்லாம் எந்த ஒரு சங்கல்பம் கிடையாது, எண்ணம் கிடையாது. அவர் வந்து நிற்கும் பொழுது பார்க்கறார், உள்ள அவருக்கு ஒரு அன்பு சுரக்கிறது. ஒரு அம்மா குழந்தைய முதல்ல பார்க்கும் பொழுது எந்த ஒரு அன்பு சுரக்குமோ அப்படி குருநாதருக்கு சுரக்குமாம். வந்து உட்காந்துட்டார். ஆஹா, கிருஷ்ணன் எனக்கு இவனுக்கும் தான் அந்த சம்பந்தத்தை உருவாக்கியிருக்கானா அப்படின்னு நினைச்சார். உட்காந்துட்டார். வேதமே சொல்றது. முன்னாடிலாம் அக்னி வரணும்னா என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? நெருப்பு வரணும்னா ஒரு சின்ன அரணின்னு ஒரு மரம் இருக்கு, அரணி மரம் தெரியும் இல்லையா? ஒரு கட்டை இருக்கும், கீழே ஒரு சின்ன ஸ்கொயராக ஒரு ஓட்டை இருக்கும், மேலே ஒரு அரணி கட்டை இருக்கும், அதில் நல்ல ஒரு கூர்மையான ஒரு 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 சீவி வச்சிருப்பார்கள். இந்த ஓட்டையாக இருக்கக்கூடிய அரணியை கட்டிய மேலே இந்த அரணி கட்டையை வச்சு ஒரு கடைவார்கள். அப்படி கடைஞ்ச உடனே ஒரு குப்புன்னு அங்கே ஒரு நெருப்பு வரும். இப்படி தான் மேட்ச்ஸ்டிக்கெல்லாம் வச்சுலாம் யாகம் பண்ண மாட்டாங்க முன்னாடிலாம். இந்த 2 கட்டையை வச்சு கடைவார்கள். அந்த மாதிரி அவர் சொல்கிறார்,
கீழே இருக்கக்கூடிய அரணிக்கட்டைங்கிறது ஒரு சிஷ்யம் மாதிரி. அந்த சிஷ்யன்கிட்டேருந்து அந்த நெருப்பை கடைஞ்சி எடுக்கக்கூடியவர் குருங்கிறவர். கடையிறது என்னன்னா பிரவச்சனம்னு பேரு. அதுல வரக்கூடிய நெருப்பு என்ன அப்படின்னா ஞானம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். அதனால இங்க கீழ் அரணிக்கட்டையாட்டி இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனுடைய இதயத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய ஞானத்தை வெளில எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இவன் மாதிரியே ஒரு மனித ரூபத்திலேயே தான் குரு வரணும். ரெண்டும் அரணிக்கட்டை தானே. அது மாதிரி சிஷ்யனுடைய ரூபத்தில் அவன் மனுஷனாக இருந்தால் மனுஷனாகவே அந்த குரு வரார். இப்போ அவர் எப்படி கடையறார் அப்படின்னா அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னா பிரவச்சனகும் சந்தானம். இந்த பிரவச்சனம் அப்படின்ற சம்பந்தத்தை வச்சு கடையறாராம். அந்த பிரவச்சனத்தை கேட்க 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 அது கடைய கடைய ஒரு அக்னி திடீர் குப்புன்னு வரா மாதிரி அந்த சீரனோட ஹிருதயத்தில் ஞானம் அப்படின்ற ஒரு அக்னி அப்படி டப்புன்னு கிளம்புமா. ஞானம்னு ஒன்று வந்தால் மோட்சம் நடந்தது. இதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கார். வந்து உட்கார்ந்த உடனே இப்போ பரீட்சித்து கையை கூப்பிட்றான். பரீட்சித்து கையை கூப்பி ரொம்ப அழகாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்கிறான், ஓஹோ எனக்கு என்ன பாக்கியம், என்னுடைய துக்ககரமான கண்ணீர்கள்லாம் போய் இப்போ எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் சுரக்கிறது. என்னன்னா நான் தப்பு பண்ணிட்டு வந்து உட்காரக்கூடிய இந்த நிலையில 7 நாட்கள் தான் என் வாழ்க்கையில பாக்கின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில எப்போ எனக்கு சத்சங்கமும் குரு கிருப்பையும் ரொம்ப அவசியம்னு இருக்கக்கூடிய இந்த நிலையில கூப்பிடாமலேயே தேடின்னு வந்து என் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கீர்களே, இது எதனால? நான் ரொம்ப புண்ணியம் பண்ணேன்னு சொல்லக்கூட கூசருது. பாவம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன் புண்ணியம்னு சொல்வேன் நானா? அப்போ பகவானுக்கு எங்க தாத்தா மேல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம், அர்ஜுனன்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமே, தர்மபுத்திரன்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமே, அந்த ஒரு 5 பாண்டவர்கள் மேலையும் எங்களோட பாட்டியா இருக்கக்கூடிய குந்தி தேவி மேலையும் திரௌபதி மேலையும் எங்க அம்மாவா இருக்கக்கூடிய உத்தரை மேலையும் என் பாட்டியா இருக்கக்கூடிய சுபத்ரா மேலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கருணையினால பகவான் இந்த குழந்தையும் பொழைச்சிக்கட்டும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்கான் உங்ககிட்ட அப்படின்றார். இதுக்கு அழகா ஒரு ரசம் சொல்லுவார் குருநாதர். ஏற்கனவே நீங்க உத்தர மேட்டர் கேட்டேன்னு, அவ கர்ப்பத்துல பரீட்சித்தை தரிச்சுண்டு வயத்தை பிடிச்சிட்டு ஓடி வந்து விழறா கிருஷ்ணன் கிட்ட. அதுவும் கிருஷ்ணன் காலில் விழல, கிருஷ்ணன் இருக்கக்கூடிய ரதத்துல விழுந்தா. ரத்தம் காலில் விழல, ரத்தம் ஓட்டக்கூடிய 4 குதிரை காலில் போய் விழறா. அப்போ கிருஷ்ணன் பார்க்கறான், அடடா இதே குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போறதா, இந்த குழந்தை கேட்கறதா, இந்த குழந்தைய நீங்க தான் காப்பாற்றணும்னு கேட்ட உடனே பகவான் எப்போ நீ சரணாகதி பண்ணிட்டியோ உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த ஒரு பிரம்மாஸ்திரத்திலேருந்து தன்னுடைய ஒரு தேஜஸா இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரை வச்சு காப்பாத்திட்டார். பகவானுக்கு அது போரலையாம். ஏன்னா அவன் யோசிச்சு பார்த்தான், குழந்தைய காப்பாத்து அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறா. இப்படி தான் நம்மலாம் சொல்லி கொடுப்போம், சாமியை பாரு சாமி காப்பாத்துன்னு சொல்லுடான்னா 1 வயசு குழந்தை இன்னி வரைக்கும் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? நம்மளே குருநாதர் அப்படி உற்சவத்தில் புறப்பாடில் போகும்பொழுது நானே பார்த்துருக்கேன். நல்ல கிராமத்தில் பிறந்த ஒரு 6 மாதம் குழந்தை டபால் அது வேணும் அழும், அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார்கள். நேர காலில் போட்டுருவார்கள், சாமி என் குழந்தைய காப்பாற்றுங்க சாமி அப்படிம்பார்கள். உடனே பாவம் அவர் கீழே வைக்காத மண்ணா இருக்குன்னு அவர் தான் உட்காந்து தவிச்சுட்டு இருப்பார். அந்த அம்மா தவிக்க மாட்டான். அந்த குழந்தைய எடுத்து இது சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ அதே மாதிரி உத்தர பிறக்க கூட இல்லை, ஒன்றும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தைய காப்பாற்றுன்னு கேட்க வேண்டிய அவசியம் ஆயிடுத்து அவளுக்கு இல்லையா? சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அமெரிக்காலேருந்து வருவாங்க குருநாதரை பார்க்கறதுக்கு. முதல்ல எனக்கு ஒரு மெசேஜ் வரும், குருநாதர் தர்ஷனம் எப்போ கிடைக்கும். உடனே நானும் சொல்லுவேன், இவங்க வந்திருக்காங்க அமெரிக்காலேருந்து குருஜி, இன்னைக்கு சாயங்காலம் தர்ஷனம் வச்சுக்கலாமே. அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் வாங்கோ அப்படின்னு திரும்ப சொல்லுவாங்க, நாளைக்கு காத்தால தான் ஃப்ளைட்டே பிடிக்க போகிறேம்மாங்க. என்ன அவசரம் வந்து இறங்கினப்புறம் எனக்கு அப்புறம் அசடு வழிவேன் குருநாதர் முன்னாடி, ஒன்றும் வரலையா என்ன அவருடைய பாப்பாருன்னு. அதனால இப்போல்லாம் நீ இறங்கினப்புறம் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த குழந்தை பிறக்கவே இல்லை ஒன்றும். ஆனாலும் அதுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது பார்த்தீர்களா? பிறக்காத குழந்தைய காப்பாற்று அப்படின்னு அவ காலில் விழ பகவான் பார்த்தானா, குழந்தைய காப்பாற்றுனா எதை காப்பாற்றணும்? இந்த ஒரு குழந்தை இந்த ஒரு உடலை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன் சக்கராயுதத்தையும் தன்னுடைய தேஜஸ் தான் சக்கராயுதம் காப்பாற்றிட்டேன், இதோட ஆத்மாவை காப்பாற்றணுமே, அதுவும் எனக்கு பொறுப்பாச்சே. ஏன்னா காப்பாற்றுன்னு சொல்லிட்டான்னா ஃபுல் பேக்கேஜ் பகவான் இல்லையா? அதனால பகவான் பார்த்தா இவனை நான் காப்பாற்றி ஆகணும். தன்னுடைய ஒரு தேஜஸ்னால இந்த குழந்தையோட உடலை காப்பாற்றினார். இந்த குழந்தையுடைய ஆத்மாவை காப்பாற்றணும்னா தாங்கிட்ட வந்து சேரணும். அப்போ தான் ரூபமாகவே இருக்கக்கூடிய பாகவத்தை வச்சுட்டு இந்த குழந்தையுடைய ஆன்மாவையும் நான் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணானா பகவான். அதனால தான் இந்த பிளான் பாருங்க எப்போ ஆரம்பிச்சது பாருங்க. இந்த உத்தர விழுந்த அப்புறமே யுதிஷ்டர் ஒரு 3 யாகம்லாம் பண்ணார் இல்லையா? அப்போவே பகவான் அவருடைய ஹிருதயத்திலேருந்து அவர் சாதாரணமாக 1/2 hour கூட ஒரு இடத்துல நிற்க மாட்டார். இங்கே ஒரு பெரிய போஜனம் நடக்குன்னா லைனில் நின்று சாப்பிட்டாராம். ஏன்னா பகவானுடைய ஒரு கிருப்பை அது.
சுகமுனி எங்கன்னா இப்படி நின்று சாப்பிட்ற வர இங்கே நிறைய பேருக்கு நல்ல ருசியாக போஜனமாக போடுங்கன்னு கேட்க மாட்டார். ஆனால் பகவான் உட்கார வச்சார், சாப்பிட வச்சார், இந்த குடும்பத்தோட ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி வச்சார். இந்த பேரனுக்கு கதையை சொல்ல வச்சது எல்லாம் பகவான். அவர் கதையை சொல்ல வைக்கணும்னு ஒரு சாப்பமும் வேணுமோனோ, அதனால் சாப்பமா அவங்களுக்கு. பாகவதம் படித்ததில் குருநாதர் ஒரு விஷயம் நல்லா புரிய வச்சது என்னன்னா, வாழ்க்கையில் சாப்பணும்னு கிடையாது, அனுகிரகம்னு கிடையாது, ரெண்டுமே கிருப்பை தான் இல்லையா. நல்லது தீயது யாமறியோம்னு பாடுறார் நம்ம பாரதியார். நல்லது தீயது யாமறியோம் உன்னை சரணடைந்தேன்னு நம்ம தேவியை பார்த்து பாடுற பாட்டு. அதில் நல்லது கெட்டதெல்லாம் விடுங்க, எல்லாம் கருணை கருணை கிருப்பை கிருப்பைன்னு காட்டுறது தான் பாகவதம். ஏன்னா இவன் அந்த தப்பான காரியத்தை பண்ணலன்னா சாபம் வந்திருக்காது. சாபம் வரலைன்னா 7 நாள் உட்காந்துருக்க மாட்டான். 7 நாள் உட்காரலைன்னா அவனுக்கும் பாகவதம் கிடைச்சிருக்காது, நமக்கும் பாகவதம் கிடைச்சிருக்காது. அதனால எது நல்லது எது கெட்டதுன்னு நினச்சி பாருங்க. எல்லாம் கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறதுன்னு பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன மனசு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா. அதனால இங்கே வந்து உட்காந்துட்டார். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து உட்காந்தத்தோட பெருமை தெரியறது, உங்களுடைய பெயரையோ உங்களுடைய நினைப்பையோ ஒருத்தர் வீட்டில் உட்காந்துட்டு சுகமுனி அப்படின்னு கண்ணை மூடிண்டு எம் பிரவ்ரஜந்தம்னு அவரை பற்றியான ஒரு ஸ்லோகம், அதை சொன்னாலே வீடு சுத்தமாயிடுமா. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேள்வியும் பண்ண வேண்டாம், எந்த தண்ணியும் தெளிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், வீடு சுத்தமாயிடும். அப்படிப்பட்டவருடைய பேரை கேட்டாலே, அவரை பற்றி நினைச்சாலே ஒரு இடம் சுத்தமாக இருந்ததுன்னா அவரே வந்து ஒரு இடத்துல உட்கார்றார். அவரே ஒருத்தரை பார்த்து கவலைப்படாத நான் உனக்கு கதை சொல்கிறேன்றார். அவரே அப்பப்போ தொட்டுக்கிற மாதிரி, நம்ம தயிர் சாதம் சாப்பிடும்போது அப்பப்போ ஊறுகாவை தொட்டுற மாதிரி இவர் அப்பப்போ ராஜன்னு பரீட்சித்து குருநந்தனா இப்படி அவன் பேரை சொல்லி சொல்லி கதை சொல்கிறான். அப்போ அவன் கிருப்பை எப்படி அவனுக்கு புரியறது. இது எனக்கு புரியறதே, நான் ரொம்ப பாக்கியவான்னு புரியறதே, பகவான் என்னை கைவிடவே இல்லை, ஒன்று இருக்க என் கையை பிடிச்சிருக்கான்னு புரியறதே அப்படின்னு சந்தோஷத்தில் அழறான். அழுதுட்டு திருப்பி அவன் சொல்கிறான், கிருஷ்ணன் என் மேலே கிருபை பண்ணியிருக்கான்னு நல்லா தெரியறது. கிருஷ்ணனுக்கு என் மேலே சந்தோஷமாக இல்லை அப்படின்னா உங்களை மாதிரியான மகான்கள் வருவார்களா? எப்போ தேவையோ அப்போ வருவார்களா? எந்த நேரத்தில் வரணுமோ அப்போ வருவார்களா? அதனால அது புரிஞ்சிருத்து. அதனால என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு இந்த முனிவர்கள் கிட்ட கேட்ட கேள்வி இவர்கிட்ட திருப்பி கேட்குறான். என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன், பிறந்தவனாக இருக்கக்கூடியவன் செய்ய வேண்டியது என்ன? ரெண்டாவது கேள்வி, குறிப்பாக மரணத்தருவாயில ஒரு மனிதன் செய்யத்தக்கது எது கேட்டான். கேட்ட உடனே அப்படி பார்க்கறாரு அவனை. உடனே ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்கிறான், சரி இன்னும் கொஞ்சம் விரிவாக இவர்கிட்ட கேள்வி கேட்போம். அது பொதுவான கேள்வி எல்லாரையும் கேட்டுவிட்டான். இப்போ குறிப்பிட்ட கேள்வி ஒரு குருன்னு தெரிஞ்சதுனால கேட்குறான். யத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் ரிபிஃப் பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யம். அழகா 6 கேள்வி கேட்குறான். 6 கேள்விகள் என்னன்னா, கேட்க வேண்டியது எது, எது ஸ்ரோத்தவ்யம் செய்யத்தக்கது எதுன்னு சொல்றான்ல, என்னெல்லாம் செய்ய முடியும் நம்மளால, கதை கேட்க முடியும் இல்லையா. எத் ஸ்ரோத்தவ்யம் முதல்ல அதை கேட்குறான் பாருங்க. கேட்க வேண்டியது எது? ஏன்னா ஒரு காரியம் பண்ணணும்னா அதை பற்றி கேட்டால் தானே ஒரு காரியத்தை பண்ண முடியும் இல்லையா. சார் நான் செய்ய வேண்டியது எது, என்ன பண்ணுவீங்க? அப்போ செய்ய வேண்டியதில் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் செய்ய வேண்டியது எதுங்கிறத சொல்லுங்கள், நான் கேட்கறேன் அப்படின்னா அடுத்த 5 வரும் இல்லையா. அதனால எத் ஸ்ரோத்தவ்யம் கேட்க வேண்டியது எது, கேட்கத்தக்கது எது. அதோ ஜப்யம் அவனுக்கே தெரிஞ்சிருத்தும், இது ஜப்பந்தான் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா எங்கள் தாத்தா கேட்டார், கிஞ்சப்பன் முச்சதே ஜந்தூர் ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு இந்த தாத்தா கேட்ட கதையெல்லாம் பேரனுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. இந்த தாத்தா பீஷ்மாச்சாரியரை கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, எதை ஜபம் பண்ணுறதுனால ஒருத்தன் மோட்சம் அடைவான் முக்தி அடைவான்னு கேட்டதுனால இவர் அதே கேள்வியை கேட்குற. கிம் ஜப்பியம், அது குடும்ப பழக்கம் கேட்டுவிட்டார். கிம் ஜப்பியம் எதை ஜபம் பண்ணணும், கிம் கர்த்தவ்யம் என்னுடைய கையினாலையும் என் உடல்னாலையும் செய்ய வேண்டியது. உட்காந்து எழுந்துக்கணுமா, தண்ணி எடுத்து வாயில் விட்டுக்கணுமா, இல்லைன்னா தண்ணி எடுத்து தலையில் விட்டுக்கணுமா, செய்ய வேண்டியது கர்த்தவியம்னா செய்ய வேண்டியது உடல்னால. பிரபோ ஸ்மர்த்தவ்யம் அடுத்தது கேட்குறான், எதை நான் நினைக்கணும், எதை நான் ஸ்மரணம் பண்ணணும். முதல்ல என்ன கேட்டான், எதை கேட்கணும்னா. அடுத்தது எதை ஜபம் பண்ணணும்னு கேட்குறான். மூணாவதா எதை செய்யணும், உடலை கொண்டு எதை செய்ய வேண்டும். இப்போ மனதை கொண்டு எதை நினைக்க வேண்டும், வாக்குனால உடல்னால மனதுனால, 3 நாளும் கேட்குறான். கிம் ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா,
எதை நான் கொண்டாட வேண்டும்? பஜனை அப்படின்னாலே கொண்டாட்டம், இல்லைன்னா பூஜை, இதெல்லாம் பஜனைங்கிறதுக்கான ஒரு விஷயம். நான் எதை பஜனை பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுட்டு மெனக்கெட்டு கேட்குறான். எதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுங்க. இல்லை சொன்னேன் இல்லையா, ஒரு பானையில் தண்ணியை நிரப்புறோம். முதல்ல என்ன பண்ணணும்? அந்த பானையில் விரிசல்லாம் இல்லாமல் இருக்கா, ஓட்டை இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு தானே தண்ணியை ஆரம்பிக்கணும். அழகான கேள்வி கேட்டால் ப்ரூஹியத்வா விபர்யம். இதற்கு ஆப்போசிட்டாக எதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா, எதை கேட்கக்கூடாது, எதை ஜபம் பண்ணக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எதை பஜனை பண்ணக்கூடாது, எதை நினைக்கக்கூடாது கேட்டானா? எதை நினைக்கக்கூடாதுன்னு கேட்கறது எவ்வளோ டேஞ்சரான விஷயம் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. யாருமே குரங்கு பார்த்துருக்கீங்களா? 2 கண்ணுன்னு இருக்குமே. இப்போ யாருமே குரங்க நினைக்கக்கூடாது முடியுமா உங்களால? நினைக்காத, குரங்க நினைக்காத கேட்டுவிட்டான். அப்படி அவர் சொன்னார்னு வச்சுக்கோ, எந்த பாவச்செயல்லாம் தெரியும், அதை நினைக்காத அப்படின்னா முதல்ல அதுதானே நினைப்போம். பாவம் கேட்கணும்னு கேட்டுவிட்டான் இந்த ஆரையும். அதுக்கும் அவர் பதில் சொல்ல போறார். ஆனா இந்த ஆரை கேட்டான் இல்லையா, அதனால அவர் சொல்றார், நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால நீங்க சாதாரண ஜனங்கள், அவங்க வீட்டு வாசல்ல அரை வினாடி கூட நிற்க மாட்டீர்கள்னு எங்க தாத்தாலாம் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நீங்கள் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கீர்கள்னாலே என் மேல கருணை பண்ணணும்னு முடிவா இருக்கேன். ஒரு ஸ்ரீரங்கக்காரர் என்கிட்ட சொன்னார், எங்க சுவாமி தாண்டா இருக்கிறதுலையே பெரிய சுவாமி அப்படின்னார். ஏன் சுவாமி அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், மற்ற கோவில்லாம் பகவானை பார்த்தா கிளம்புற அவசரத்தில் நின்றுட்டே இருப்பான். ஒருத்தர் வீட்டுக்கு உட்காரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்படி திரும்பினா டப்புன்னு ஓடி போகலாம் தானே நிற்கிறார் அவர் அப்படிம்பார். சில கோவிலில் உட்காந்துன்னு இருக்கார். எங்கள் சுவாமி பற்றியா, இந்த ஊரை விட்டு போவே மாட்டேன்னு கையே தலான்னு அடிச்சு நீரை படிச்சுட்டார் இருப்பார். எங்கள் சுவாமி தான் கிருப்பை அப்படின்னு அவர் கொண்டாடுறார். அந்தந்த ஊருக்காரன் அந்தந்த சுவாமி அப்படி தான் கொண்டாடுறார் இல்லையா? அந்த மாதிரி இங்கே உனக்கு கதை சொல்லியே தீர்வேன் முடிவோடு உட்காந்துன்னு இருக்கார். இது வரைக்கும் வாய் திறந்து பேசாதவர், இது வரைக்கும் யாருக்கும் எந்த வார்த்தையும் பேசாதவர் அத்தனையும் தேக்கி வச்சிருக்காராம். யாருக்குன்னா இந்த குழந்தைக்கு அத்தனையும் சொல்லணும்னு உட்காந்துட்டார். அழகாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டார். அப்புறம் அவர் சொல்லிட்டார், நீங்கள் எங்கேருந்தோ எதிர்ச்சியாக வந்துட்டேல், குருநாதரோட பகவானோட கிருப்பையினால எங்கேயும் நிற்காதவர் என் முன்னாடி உட்காந்துன்னு இருக்கேள். அதனால நீங்கள் உங்கள் திருவாய் மலர்ந்து எனக்கு அழகான இந்த ஒரு 6 கேள்விக்கு பதிலாக சொல்லணும். முதல் 2 கேள்வியோடைய விரிவாக்கம் தான் இந்த 6 கேள்வி. கேட்ட உடனே அப்படி உட்காந்தாராம். இங்கே ரொம்ப அழகாக பாகவதம் என்ன சொல்கிறதுன்னா, இங்கே உட்காந்தது யாருங்கிறதுக்கு 3 அடைமொழி சொல்கிறது. யாருன்னா, பிரத்யபாஷத தர்மஜ்ஞோ பகவான் பாதராயணிஹி அப்படிங்கிறது. நான் ஆச்சரியம். 3 அடைமொழி. அடைமொழின்னா அட்ஜெக்டிவ்னு பேர். இவருக்கு என்ன 3 கொடுக்குறாருன்னா, திருப்பி பேச போறாராம். அதே ஒரு பெரிய விஷயம். கேள்வி கேட்டால் பேச வேண்டிய தன்னை இவர் அப்படி கிடையாதான். சாதாரண ஒருத்தர் இருக்கார், அவர் பேசுறாருன்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஏன்னா வாயை திறந்தா வளவளவலன்னு பேசுறது தான் நம்மளுடைய சுபாவம். இது வரைக்கும் மூக்கம் அப்படின்னு வாயை திறக்காதவர் பேச போறாருங்கிறத வியாசமுனி மெனக்கிட்டு சொல்றார். இப்போ திருப்பி பேச போறார் அப்படின்ற. ஏன்னா பேசாதவர் பேசினா சொல்லலாம், நம்மளை பற்றி இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரத்யபாஷத்தை யாருன்னா தர்மஜ்ஞோ, தர்மத்தை நன்றாக தெரிஞ்சவர்களாம். நல்ல தர்மம்னா என்னன்னு நல்லா தெரியுமா? ஏன் தர்மம்னா என்னன்னு நல்லா தெரியும்னா, பொது தர்மத்தை மட்டும் தெரிஞ்சின்றவர் கிடையாது, விசேஷமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண கதை அப்படின்ற தர்மம்னு நல்லா தெரியுமா தர்மஜ்ஞோ. அப்புறம் பகவான் அப்படின்னா, இந்த ஒரு குருநாதர் வேற இல்லை, ஹரி வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கோன்னு நம்ம குருநாதர் சொல்றாரு இல்லையா? ஹரி வேறு குரு வேறு என்று இருப்பது அறியாதவர் பேச்சு அப்படின்ட்டார். சாக்ஷாத் கிருஷ்ணன் தான் ஒரு குருநாதர் ரூபத்தில் உட்காந்துட்டாராம் பகவான். இந்த குருநாதர் எப்படிப்பட்டவர்னா பாதராயணிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாதராயணர்னா வேதவியாசர், வேதவியாசருடைய புதல்வர் உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்றார். ஏன் வேதவியாசருடைய புதல்வர் உட்காந்துட்டு இருக்கார் சொல்லணும் அப்படின்னா, வேதவியாசர் அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த பாகவதத்தை அவர் வேற எந்த பாதமும் அவர்கிட்ட கத்துண்டாரா இல்லையான்னு தெரியாது. அப்பா கிட்டேருந்து கத்துண்ட ஒரே பாடம் பாகவதம். அந்த பாகவதை தான் சொல்ல போறாருன்னு சூச்சனை காட்டுறதுக்காக வேதவியாசருடைய புதல்வர் உட்காந்துட்டாருன்ட்டார். உட்கார்ந்த உடனேயே கேள்வி கேட்ட அந்த பரீட்சித்தை பார்த்து கொண்டாடுறார். பரீட்சித்தை பார்த்து இப்போ பரீட்சித்தோட மனநிலையை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா இவருடைய வார்த்தையுடைய ஒரு உயர்வை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இப்போ பரீட்சித்து 7 நாள் தான் இருக்குது. அவர் என்ன சொல்ல போகிறார்? இந்த மாதிரி குரங்க நினைக்காதேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி 1000 கேள்வி இருக்கும் இல்லையா?
நம்மளால பண்ண முடிஞ்சதை சொல்லுவாரா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்ணார், இந்த 6 கேள்வியில ஒரே ஒரு கேள்வியை மேலே எடுத்தார். இதுல தப்பே பண்ண முடியாத ஒருத்தன் இல்லையா? நான் சொன்ன கதையை திருப்பி சொல்லுன்னா மாற்றி சொல்லலாம். நான் சொன்ன நாமாவை நீ திருப்பி சொல்லுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொட்டாய் விட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் நாமா சொல்ல முடியாமல் போயிடும் இல்லையா? இல்லைன்னா நான் பண்ணுற பூஜையை நீ பண்ணுன்னா, துளசி எடுத்து பண்ணது போல வில்வத்தை எடுத்து பண்ணான்னா அவ்வளோதான் அந்த பூஜை இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் யாரும் தப்பே பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னா தூங்கினா கூட காதில் விழுந்துட்டே இருக்கும். அதனால அவர் எடுத்தார் பாருங்க. 6 கேள்வியில நீ கேட்ட முதல் கேள்வி உத்தமமான கேள்வி. வரியான் ஏஷதே பிரஷ்னா கிருதோ லோக ஹிதம் நிருப. கிருதோ லோக ஹிதோ நிருப ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதீஷு யஃப் பரஹா. ரொம்ப பெரிய கேள்வியை கேட்டுட்டப்பா, கேட்க வேண்டியது எதுன்னு கேட்டியா அந்த கேள்வியை மட்டும் நான் எடுத்துட்டேன்ட்டார். எது கேட்கணும்னு கேட்டியோனோ அது போரும் உனக்கு. அதுக்கப்புறம் நீ ஏன்டா கஷ்டப்பட்டு செய்யணும், அதுக்கப்புறம் நீ என்னடா ஜபம் பண்ணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிற கதையை ஜம்முன்னு உட்காந்து கேளு, போரும். 6 கேள்வியில் உயர்ந்த கேள்வி ஒன்று கேட்டால் அழகான கேள்வியை கேட்டேன்னாரு. என்ன அழகு இந்த கேள்வியில், என்ன அப்படி கேட்டுவிட்டான் அந்த பரீட்சித்துன்னா, கேட்க வேண்டியது எது, செய்ய வேண்டியது எது, ஜபம் பண்ண வேண்டியது எது, செய்யத்தகாதது எது, பஜனை பண்ண வேண்டியது எது, இப்படி தானே கேட்டான் இல்லையா? இந்த கேள்வியில் என்ன பெரிய ஒரு உயர்வுன்னா, நம்ம குருநாதர் சொல்றார், ஒரு குருநாதர் கிட்ட நம்மளே ஒரு கண்டிஷனை போட்டு எனக்கு சிவநாமத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறத விட முட்டாள்தனமே கிடையாது. உனக்கு எந்த நாமம் வேணும்னு அவர் தானே முடிவு பண்ணும். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு டாக்டரை பார்த்துட்டு, சார் எனக்கு சைக்ளோபென்சின் டேப்லெட் கொடுங்க சார், அப்புறம் ஏன் எங்கே வந்தேன், நேராக ஃபார்மசி போன்னு தான் சொல்லுவார் அவர் இல்லையா? அதனால டாக்டரை பார்த்து எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்கன்னு கேட்கறது தானே ஒரு நல்ல பேஷண்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் தானா ஒரு அபிப்பிராயத்தில் போய் குருநாதர் கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதாம். அவன் என்ன கேட்டான், கேட்க வேண்டியது எதுன்னு கேட்டானே தவிர கிருஷ்ண கதையை சொல்லுங்கன்னு சாதுக்கள் கிட்ட சொன்னானே தவிர இவர்கிட்ட சொல்ல தெரியல. காயத்தை விஷ்ணு காத்தான்னு குருவை பார்த்து சொல்லக்கூடாது, சாதுவை பார்த்து சொல்லலாம். சார் இன்னைக்கு தானே கிருஷ்ணரை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சாதுக்களை கேட்கலாம். குருநாதர் வந்தால் அவருக்கு டாபிக்லாம் கொடுக்கக்கூடாது இல்லையா? அவர் என்ன தேவையோ அதை கொடுப்பார். நம்ம டாபிக்லாம் கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் கூடாது. அதனால எவ்வளோ ஓப்பனாக இருந்திருக்கா பார்த்தீங்களா? அந்த ஒரு மகான் வந்து உட்கார்ந்த உடனே கேட்க வேண்டியது எதுன்னு கேட்ட உடனே சந்தோஷப்பட்டார். ஏன்னா நீ குறிப்பிட்டு ஏதானு ஒன்று குருநாதர் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சுதந்திரமாக நமக்கு கொடுக்க வேண்டிய கோட்டியை கொடுக்க முடியாது. ஒரு 10,000 20,000 கொடுத்துட்டு போயிடுவார். அவர் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்கள்னு கேட்டால் அவர் சுதந்திரமா மேல் வரைக்கும் கிருபை பண்ணிட்டு போயிடுவாராம். அதனால இவன் அழகான ஒரு கேள்வி கேட்டான். வரியான் ஏஷதே பிரஷ்னா, அழகான உயர்வான ஒரு கேள்வியை கேட்டாய் பரீட்சித்து ராஜா. என்ன கேள்வின்னா, கேட்க வேண்டியது எதுன்னு நிறுத்தின்ட்டேன், ஜபம் பண்ண வேண்டியது எதுன்னு நிறுத்தின்ட்டேன். இதுல ஏதாவது ஒன்று பண்ணா கூட போரும், 6 பண்ணா ஒன்றும் சூப்பர். அதனால நீ எனக்கு அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்த உனக்கு கிருபை பண்றதுக்கு சந்தோஷப்பட்டார் குருநாதர். இது குருநாதரோட கிருபையம். ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாதம் ஊற்றிகிட்டே இருக்கான்னு வச்சுப்போம். அந்த குழந்தை மேல அந்த அம்மாக்கு என்னம்மா இந்த குழந்தை இன்னைக்கு சாப்பிட்டது தெரியுமா அப்படிங்கிறது. சாப்பிட்டது யாரு? குழந்தை. என்ன ஊட்டினது யாரு? அம்மா. இந்த அம்மா சொல்லுவா, இன்னைக்கு ஒரு உருண்டை கூட வேண்டான்னு தலையை ஆட்டாம வாயை திறந்து கப்பு கப்புன்னு முழுங்கிட்டு என் குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போட்டு, ஆஹா இந்த குழந்தை எவ்வளோ சமத்தா அழகா இன்னைக்கு சாதம் சாப்பிட்டது குழந்தை, அது பசி சாப்பிட்றதுன்னா அந்த அம்மாவுக்கு அப்படி தோணாது இல்லையா? ஒரு குருநாதர் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணவை நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். நம்ம மெனக்கெட்டுன்னு எனக்கு தோசை தான் வேணும், இப்போ வயரே சரியில்லை, உனக்கு என்ன பதார்த்தம் வேற வேணுமா ஆனால் கேட்பான். ஆனால் ஒரு குருநாதரை பார்த்து இந்த மாதிரி கண்டிஷன் போடாமல், எனக்கு என்ன அவசியமோ நீங்கள் என்ன கிருபை பண்ணுறீங்களோ அதை கொடுங்கள் போரும்னு கேட்ட உடனே சந்தோஷப்பட்டாராம் குருநாதர். அழகான கேள்வி கேட்டாடா, சுதந்திரமாக உனக்கு 7 நாள் ஃபெயிலே ஆக முடியாத மாதிரி உன்னை பாஸ் பண்ணி அனுப்பி விடுறேன் கிருஷ்ணன் கிட்ட, அந்த மாதிரினா ஒரு கேள்வியை நீ கேட்ட அப்படின்னு கேட்கிறார். வரியான் ஏஷதே பிரஷ்னஹா கிருதோ லோகஹிதம் நிருபா. நீ கேட்ட கேள்வி ஒன்றை கரையேற்ற போறது இல்லை, கோடிக்கணக்கான மக்களை கரையேற்ற போறது. உன் கேள்விக்கு ஒரு பதிலை நான் சொல்ல போறேன். அங்க உட்காந்துட்டு இருக்கார் உக்ரசரவசு, அத்தனையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். அவர் போய் நிறைய ஒரு பெரிய சபையில சொல்ல போறார். அவர் சொன்னதை திருப்பி நம்ம வேதவியாசர் எழுதி இப்போ லோகத்துக்கே பாகவதம் கொடுத்து எவ்வளவு பேரை கரையேற்ற போறடா. லோக ஹிதம், உலகத்துக்கே நன்மையை பண்ணிட்டடா பரீட்சித்து. அது மட்டும் இல்ல, ஆத்மவித் சம்மத பும்சாம். நீ கேட்ட கேள்வி மகான்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா இன்னி வரைக்கும் எல்லா மகான்களும்
என்ன சொல்கிறாருன்னா, பரீட்சித்துன்னு ஒரு ராஜா இருந்தான், அழகாக இந்த கேள்வியை கேட்டான்னு எவ்வளோ பேர் கொண்டாடி இருக்காருங்க. ஆதிசங்கர பகவத்பாதராக இருக்கட்டும், நம்ம பகவத் ராமானுஜாச்சாரியராக இருக்கட்டும், சைத்தன்ய மகாபிரபுவாக இருக்கட்டும், வல்லபாச்சாரியாக இருக்கட்டும், நம்ம ஸ்ரீ அண்ணாவாக இருக்கட்டும், நம்ம குருநாதராக இருக்கட்டும், எல்லாம் பரீட்சித்தை கொண்டாடுற மாதிரி கேள்வி கேட்டேன்னா, ஆத்மவித் சம்மதம் பும்சாம் ஸ்ரோதவ்யாதீஷு எஃப்பரஹா. கேட்க வேண்டியது நிறையா இருக்குடா. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்டுக்கணும். யாரான எக்கனாமிக்ஸ் நல்லா படிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் ப்ரொஃபஸரை பார்த்து எனக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுங்க சார் தான் அவங்க கேட்பாங்க. எனக்கு கீத உபதேசம் பண்ணணும் அவரை கேட்பார்கள். அதனால அவரவர்கள் கேட்க வேண்டியது நிறையா இருக்கு. சப்ஜெக்ட் எவ்வளோ இருக்கு இல்லையா? எவ்வளோ புஸ்தகம் இருக்கு தெரியுமா? கோடி கணக்கில் இருக்கு புஸ்தகம். படிக்க வேண்டியதோ கேட்க வேண்டியதோ அவ்வளோ இருக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்காம உனக்கு அவசியம் என்னன்னு நீ கேட்ட பத்தியா, நீ படிக்க வேண்டியது வேற எதுவுமே கிடையாதுடா, நீ செய்ய வேண்டியது வேற எதுவுமே கிடையாது, நீ கேட்க வேண்டியது பாகவதம் தான். அதை கேட்டாலே போரும், வேற எதுவுமே நீ பண்ண வேண்டாம், கவலையே படாத. சரித்திரத்தில் புதுசாக ஒரு புரட்சி ஏற்பட்டு தான் ஆன்மீக உலகத்தில். என்னன்னா, இதுவரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னார்னா, கற்ற பின் நிற்க கற்ற பின் நிற்கன்றார்கள். படித்தா மட்டும் போராது, கேட்டால் மட்டும் போராது, கேட்டதை நீ நடைமுறைக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? சமைப்பது எப்படி? புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தால் வயிறு நிரம்புமா? ஒரு கழுதையாக இருந்தால் அந்த புஸ்தகத்தை சாப்பிட்ரும். ஆனால் நம்மளாம் மனுஷன் தானே, சமைப்பதை எப்படி வச்சுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் பசி தான் ஜாஸ்தி ஆகும். நல்ல ஒரு மிளகு குழம்பு சீரக ரசம்னா பார்த்தா ஒன்றும் வரல, உள்ள நல்லா கலக்கும் இல்லை, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது வேற மார்க்கம். பாகவதம் கேட்டா போரும்பா, கேட்டா போரும்னு ஒரு புரட்சியை கொண்டு வந்தது. யாருன்னா தட்சிணாமூர்த்தி, யாருன்னா வேதவியாசர், யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவன் என்ன கொண்டான்னா, என் கதையை கேட்டாலே போரும், நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் எல்லான்னு காட்டுற ஒரு பாகவத கதை புரட்சி. இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ தைரியமாக அடித்து சொல்கிறார். யாருன்னா வேதவியாசருடைய பையன் சொல்கிறானா. இது ஒரு சுகர் கிடையாதுப்பா. வேதத்தை நாளாக பிரித்தவர், மகாபாரதம் கொடுத்தவர், அவர் வாக்கு தான் வேத வாக்கு. அப்படி இருக்கக்கூடிய வேதவியாசருடைய குழந்தை சொல்ல போகிறார் என்னன்னா, இந்த பாகவதம் கேட்டாலே போரும், வேற எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்னு கொண்டு வர போகிறார். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன், அந்த பதிலை நீ கேட்டா போரும், நீ செயல்படுத்தலாம் வேண்டாம். ஜபம் செய்வது, எதை ஜபம் செய்ய வேண்டும்னா ஒரு கதை சொல்ல போறார். உடனே எடுத்துட்டு போய் ஜபமாலை எங்கன்னு கேட்காதீங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு டாபிக் போடணும் இல்லையா? அதுதான் ஜபம் செய்வது எப்படின்னு ஒரு கதை. அது என்ன பண்ணணும்னா, கேட்டா போரும். செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு கதை சொல்லுவார். உடனே போய் செய்யறேன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. கதையை ரொம்ப நல்லா இருந்தது சார், அவ்வளவுதான் இல்லையா? செய்யத்தகாதன என்னன்னா ஒரு கதையை சொல்லுவார். கேட்டா போரும். என்ன பண்ணும்னா, இந்த பாகவதம் தானா நம்ம உள்ள பகவான் கிருஷ்ணன் காது வழியா இதயத்தில் புழுந்து நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு, தள்ள வேண்டியதை தள்ளி, சேர்க்க வேண்டியதை சேர்த்து, நம்மளை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி பக்தனாக்கி ஞானியாக்கி தான் சரணத்தை சேர்த்துப்பானாம். அதுதான் இந்த பாகவதத்துடைய ஒரு பெருமை. இது 2வது ஸ்கந்தம். இதை வச்சுதான் ஆரம்பிக்கிறது. 2வது ஸ்கந்தத்துடைய முதல் ஸ்லோகத்தை தான் வச்சு நான் இப்போ பூர்த்தி பண்றேன். வரியான்யேஷதே பிரஷ்னஹ கிருதோ லோகஹிதோ நிருப ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதீஷு எஃப்பரஹா அப்படின்னு இப்போ சுகமுனியை உடைய வாக்கு ஆரம்பிக்கிறது. இவ்வளோ நேரம் யார் யார் பேசியிருந்தார்கள்? நம்ம சூத்த பௌராணிகர்னு சொல்லக்கூடிய உக்ரஸ்ரவஸ் என்பவர் நம்ம ரிஷிகள், சௌனக ரிஷிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். இப்போ சுகமுனி வாய் மலர்ந்து சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறது. ரைட்டா? இதுதான் 2வது ஸ்கந்தம். சத்குரு மகாராஜ் கி